நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வியாழக்கிழமைனாலே கொஞ்சம் பரபரப்பா தான் இருக்கும். 5:45க்குலாம் பார்த்தீங்கன்னா, வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு. வாக்கிங் போயிட்டு வந்த கையோடவே பார்த்தீங்கன்னா, பெட்ஷீட் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா, மிஷின்ல போட்டு வந்தாச்சு. அது பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஓடிக்கிட்டு இருக்கும். கொஞ்சம் நல்லா ஊறி ஓடிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் லஞ்சுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, சாப்பாடு வெந்துட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நான் கொள்ளு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்த இருந்தாவே பார்த்தீங்கன்னா, விலக்கி வச்ச பாத்திரமெல்லாம் எடுத்துட்டா தாங்க கொஞ்சம் ஏதாவது எடுக்கிறதுக்கு பொருள் சௌரியமா இருக்கும். டிஃபன் பாக்ஸு இது எல்லாமே அடியில விலக்கி வச்சிருப்போம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கொள்ளு வேணான்ட்டாங்க பசங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து உருளைக்கிழங்க கட் பண்ணி சின்ன சின்னதா செய்றேன். லெமன் ரைஸ் தான் கிளற போறேன். உருளைக்கிழங்குக்கு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா கடுகு பொரிஞ்ச உடனே சிம்பிளா தான் இருக்குங்க, நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, பூண்டு எல்லாம் தட்டி போட்டுக்கணும். அரைச்சிலாம் போடக்கூடாது. இந்த உருளைக்கிழங்குக்கு வந்து நல்லா தட்டி போட்டா வந்து டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். நல்லா வதங்குனோனே பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டியா கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு அதில போட்டுக்கலாம். கொஞ்சம் 2 திருப்பு திருப்ப வேண்டியது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உப்பு உப்பு கொஞ்சம் போட்டுங்க தேவையான அளவு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும். மஞ்சத்தூள் லைட்டா போட்டா போதும். இதுக்கு வந்து மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2 இது பண்ணி நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு, நல்லா வறுத்து விட்டுட்டு, இது பண்ணுங்க. இது வந்து லெமன் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா, சூப்பர் டேஸ்ட்டா இருக்குங்க. நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு. வெறும் பூண்டு, வரமிளகாத்தூள். இப்போ வந்து மஞ்சத்தூளுக்கு அப்புறம் வெறும் வரமிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். வரமிளகாத்தூள் அவ்வளோதாங்க. வேறு எதுவுமே கிடையாது. காரம் வேணும்னா, கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெப்பர் தூவிக்கலாம். வேணும் அப்படின்னாக்கா. இல்லைன்னா, இதிலேயே தண்ணி கிண்ணிங்க எதுவுமே ஊத்தாம, அப்படியே வெந்தா சூப்பரா இருக்கும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து, லெமன் ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். எண்ணெய் ஆயில் ஊத்தி வச்சுருக்கேன். கடுகு போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கடலப்பருப்பு கொஞ்சம் 5 நிமிஷம் நல்லா பொரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, கடலப்பருப்பு, உளுந்து கொஞ்சம் நெறைய போட்டா நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு கடிச்சு கடிச்சு அந்த லெமன் புளிப்பு இது எல்லாமே சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். வரமிளகா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கருவேப்பில, கொஞ்சம் மஞ்சத்தூள் லைட்டா இருந்தா தான் நல்லாயிருக்குங்க. நான் ரொம்ப நெறைய போட மாட்டேன் மஞ்சத்தூள். சும்மா ஒரு பிஞ்ச் அவ்வளோதான் போடுவேன். அந்த அப்படியே லைட்டு மஞ்சள் இருந்தா தான் அது வந்து லெமன் ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா, அழகா இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிள் ஒர்க் தான். லெமன் ரைஸோட முடிச்சாச்சு. லெமன் ரைஸு இதோட முடிச்சாச்சு. உருளைக்கிழங்கு பாருங்கள் சூப்பராக நல்லா அப்படியே வறுத்துட்டு விட்டுருங்க. நல்லா வடசட்டி வந்து அடி பிடிக்காத மாதிரி இருக்கணும். இது பார்த்திங்கன்னா நான் இப்படியே அவ்வளோதாங்க அப்படியே வச்சு அதிலேயே இருத்து ஊற்றிக்குவேன். அரிக்கரண்டிலே அப்படியே ஊற்றுனா இதாகிடும். இது என்ன வடிகட்டி இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து போட்டு அதெல்லாம் கொட்டையெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். அவ்வளோதாங்க அப்படியே புழிஞ்சிட்டு டைரெக்டாக அப்படியே அதிலேயே இது பண்ணிக்குவேன். கரண்டிலே அப்படியே வடிகட்டிக்குவேன் நான். இதிலேயே வந்து உப்பு போட்டு ஒரு 2 செகண்ட் விட்டுட்டா பார்த்தீங்கன்னா, அந்த உப்பு வந்து இதிலேயே நல்லா ஊறிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து நான் இதில் ஊற்றுவேங்க. எலுமிச்சம்பழத்தை ஊற்றி ரொம்ப நான் கொதியெல்லாம் விட மாட்டேன். அப்படியே வந்து ஒரு 2 அவ்வளோதான் ஆஃப் பண்ணிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை ஊற்றினா போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் வேணாம். எனக்கு காலையில் டிஃபனுக்கு வந்து பெருசு வந்து பார்த்திங்கன்னா முட்டை வேணும்னு ராவடி. ஓகே நீயே வந்து வச்சுக்கோன்னு வச்சாச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சோண்டு பெப்பர் நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் சரி காரமாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு பெப்பர் போட்டிருக்கேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். லெமன் ரைஸ் அவ்வளோதாங்க. ஊற்றிட்டு லெமன் ரைஸ் ரெடி. நல்லா சூப்பராக இருக்குது. லஞ்ச் பாக்ஸ் அவ்வளோதாங்க. என் பெருசுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெமன் ரைஸ் கொஞ்சம் இறங்காது. ஓரளவுக்கு தான், கொஞ்சம் தான். எப்போவாவது தான் செஞ்சு கொடுங்க. ஆனால் சின்னதுக்கு வந்து சின்ன பையனுக்கு வந்து எப்போவுமே லெமன் ரைஸ் பிடிக்கும். அவனுக்கு செஞ்சு தரலாம். இவங்களுக்கு ஒருத்தனுக்கு இது செய்யும்போது ஒருத்தருக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா எக் ரைஸ் கிளறி தரணும். அதனால் பெருசுக்கு வந்து பெரிய பையனுக்கு கொஞ்சம் நான் லெமன் ரைஸை கொடுக்க மாட்டேன். கொஞ்சம் அப்படியே கொண்டு வந்து கீழே கொட்டுவான். அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் தருவேன். இன்றைக்கி கம்பல்சரி இதுதான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்குமே பேக் பண்ணியாச்சு. பெருசுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுன்னு சொன்னதுனால வந்து இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் கொடுத்துட்டாங்க சௌரியமாக இருக்கும். வந்து இல்லைன்னா வந்து இந்த அப்படியே வரும். இந்த லெமன் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வீட்டுக்கு வந்து சேரும். இது இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே இதுங்க சத்தியமாக தலை வலி எடுத்துரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய சின்னதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிப்ஸு அதுக்கு மேலேயே வச்சாச்சு. இதெல்லாம் எங்கேங்க காலையில் பஸ்ஸில் போகும்போதே சாப்பிட்றாங்க. எங்கே போய் ஸ்நாக்ஸ் டைம்லையா போய் இவங்க சாப்பிட்றாங்க?
உடனே வந்து காலையிலே எல்லா பஸ்ஸில் போக போக எல்லாத்தையும் பிரித்து சாப்பிட்ற வேண்டியது. அவ்வளோதாங்க. இவங்களுக்கு பேக் பண்ணி அமுச்சிட்டா தான் நம்ம வந்து அடுத்த வேலைகள் எல்லாமே பரபரப்பாக நமக்கு செய்கிறதுக்கு வந்து. பேக் பண்ணியாச்சு. இவங்கள வெளியில் கிளப்பணும். அப்போ தாங்க வந்து நம்ம வீட்டில் வந்து மற்ற வேலைகள் எல்லாமே நமக்கு ஓடுமே. வீட்டை இத்தனை 2 மாதமாக துடைக்கும்போது கரெக்டாக வந்துடுவாங்க உள்ளே. தண்ணி கூட ஊற்றிக்க மாட்டாங்க. தண்ணி நம்ம ஊற்றி வைக்கணும். தண்ணி ஊற்றுங்க ஊற்றுங்க நம்ம வந்து கத்திக்கிட்டே இருக்கணும். இது பேசாமல் நாம்ளே வந்து தண்ணியை ஊற்றிடலாம். ஒரு வேலை முடிஞ்சிருச்சோம். அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் கிளப்பி விட்டாச்சு. திருப்பியும் போய் 2வது ட்ரிப்பு ஒரு ஓட்டி விடலாம். மாற்றி விட்டுட்டு வாஷிங் மிஷினை ஓட்டி விட்டு நம்ம வந்து அடுத்த வேலைகள் கிச்சன்லாம் கழுவணும், துடைக்கணும். அதுக்கப்புறம் ஓட்டி விட்டு என்னோடய மொட்டை மாடிக்கு போய் எப்போவுமே தினமும் நான் போய் என்னோடய ஃப்ரெஷ்ஷாக செடிகளை பார்த்தா தாங்க ஒரு நமக்கு மைண்டே ரிலாக்ஸ் ஆகும். இவங்களெல்லாம் ஸ்கூலுக்கு கிளப்பி விட்ட உடனே மொட்டை மாடிக்கு போகிறது தான். போயிட்டு செடிங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு, இது வந்து ஜாதி மல்லி செடிங்க இப்போ தான் நல்லா சீசன் ஆரம்பிச்சிருது. பூ நிறையா பூக்குது. இப்போ தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் வச்சோம். போன சீசனில் கொஞ்சமாக தான் பூத்துது. இந்த வருஷம் கொஞ்சம் இந்த சீசனில் கொஞ்சம் நிறையா பூக்குன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் ஒரு சின்ன குண்டு மல்லி செடி வச்சுருக்கேன். கனகாமர செடி, பன்னீர் ரோஸு, இதெல்லாம் போய் ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். மொட்டை மாடியில் அப்படியே போயிட்டு 1/2 அன் ஹவருக்கு எல்லாம் தண்ணி ஊற்றிட்டு முருங்கைக்கீரை கொண்டு வந்து ஒரு அக்கா வச்சுருக்காங்க. ஓகே, தளைஞ்சிருக்கு. பார்க்கலாங்க எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் சாஞ்ச மாதிரி வச்சுட்டேன். வைக்கும்போது இங்கே அது எப்படி சாஞ்சதே தெரில. இப்படி ஓகே அப்படியே விட்டாச்சு. அப்புறம் இந்த வேப்பமரம் பார்த்திங்கனாக்கா தானாக அது வளர்ந்தது. சரி ஓகே, ஏன் அதை போய் பிடிங்கி எறியணுமேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. அதுக்கும் தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு சின்ன பேக்கில் அதுவாக தானாக வளர்ந்து இருக்குது. இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தெரியல. ஆனால் வந்து பூ பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக அழகாக இருக்குங்க. இந்த பூ சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் செம்பருத்தி எல்லாம் இருக்குது. புதினா பாருங்கள், நிறையா புதினா பூத்து நிறையா வந்து செடி வந்து வச்சுருக்கு புதினா. இது எத்தனை தடவைங்க பறிச்சிட்டேன். எத்தனை தடவை பறித்து வந்து சமையலுக்கு நான் வந்து மோஸ்ட்லி பிரியாணிக்கெலாம் நிறையா யூஸ் பண்ணியாச்சு. இந்த செடி வந்து பாருங்கள் குண்டால தான் வச்சுருக்கேன். அந்த ஓட்டையாக போனதில் சூப்பராக பூ பூக்கும் அது. அதுக்கப்புறங்க பெட்ஷீட் எல்லாம் எடுத்து போட்டு தட்டி விட்டுட்டு இதெல்லாம் தட்டுறது தான் வேலை வீக்லி. ஆனால் எல்லாங்க இதிலே தான் வந்து உட்காந்து சாப்பிட வேண்டியது, இது பண்ண வேண்டியது, மண்ணான மண். அதுக்கப்புறம் பெரிய தலைவலி இதுதாங்க. என்ன தான் இந்த புக்ஸை அடுக்கி வச்சாலும் வேலைக்கு வீக்லி ஒன்ஸ் நான் வந்து இதை அடுக்கிக்கிட்டே இருக்கணும். அடிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். 10 பேர் இருக்க மாதிரி தான் இருக்கும் அது. இதை வந்து அடுக்கி வச்சுட்டு தான் நான் வந்து வீட்டெல்லாம் துடைக்கணும், வீட்டெல்லாம் கழுவணும். மேலெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு போட்டிருந்தேன். கொள்ளு ரசத்துக்கு வந்து தான் அடுத்தது வந்து நான் மிளகு ஜீரகம் நான் வந்து கொஞ்சோண்டு வந்து கொத்தமல்லி வச்சுக்குவேன். கொத்தமல்லி வச்சுட்டு பூண்டு மிளகாய் இதெல்லாம் வச்சு அரைச்சி எடுத்துக்குவேன் நான். மோஸ்ட்லி நான் இதில் தான் அரைப்பேங்க. மிக்சிலெலாம் நான் போட மாட்டேன். மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மிளகு ஜீரகம்லாம் மிக்சியில் போடுறாங்க. நான் போட மாட்டேன். சாப்பாடு கொஞ்சம் வேணும்ன்ட்டு கொஞ்சமாக வச்சுருக்கேன். அடுத்தது ரசத்தை வந்து தாளிச்சிட்டா வேலை முடிஞ்சுது. ஒரே மிளகா தான் வச்சு அரைச்சேன். அதனால் ஒரு 2 மிளகா கொஞ்சம் காரமாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு 2 மிளகா வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன். ரசம் ரெடி. கொள்ளு ரசம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஏறுங்க. பசங்களுக்கெல்லாம் கம்பல் பண்ணிங்க. வீட்டில் இருக்கும்போது தான் இதெல்லாம் கம்பல் பண்ணி கொடுப்பேன். கொள்ளு ரசம், அது கொள்ளு சட்னி செஞ்சாலாம் வேலைக்கு ஆகாது. கொள்ளு ரசத்தை மட்டும் ஊற்றிக்குவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா சரி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்களுக்கெல்லாம் உருளைக்கிழங்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு வச்சுருக்கேன். ரசத்தை எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொள்ளு வந்து தாளிக்கிறதுக்கோசரம் போட்டிருக்கேன் நான். கொஞ்சோண்டு இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம் எப்பவும் போல கடலப்பருப்பு உளுத்தம் பருப்புலாம் போட மாட்டேன். இஞ்சி லைட்டாக போட்டுக்கினா அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இஞ்சி வந்து கடிச்சிக்கிட்டே இதை சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட் அருமையாக இருக்கும். நல்லா கொஞ்சம் தண்ணி இல்லாத கொஞ்சம் ட்ரையாக நல்லா எடுத்துட்டோம்னா பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தேங்காய், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பிடிக்கும். அதனால் வந்து நான் கொஞ்சம் நல்லா தேங்காய் போட்டு நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கிட்டோன்னா அப்படியே வெறும் இதிலே சாப்பிட்லாங்க. செம்ம அட்டகாசமாக இருக்கும். அதனால் எனக்கு வந்து நல்லா கொள்ளு எடுத்துக்கிட்டேன். சூப்பராக இருக்குங்க கொள்ளு வந்து இது. அவ்வளோதாங்க, கிச்சன் வேலை எல்லாமே ஒரு சாப்பாடு முடிச்சாச்சு. கொள்ளு ரசம் எல்லாம் வச்சாச்சு. எல்லாம் தேய்ச்சி கழுவிட்டு
இன்னைக்கு வியாழக்கிழமை ஆனாவே இதாங்க. இதெல்லாம் தேய்ச்சி கழுவி அப்பப்பயும் தினமும் செஞ்சுருவேன். இருந்தாலும் வியாழக்கிழமை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வியாழக்கிழமையே ஃபுல்லாக வீட்டெல்லாம் தொடச்சி விட்டு க்ளீன் பண்ணி வச்சுருவேங்க. வெள்ளிக்கிழமை காலையில் வந்து பார்த்திங்கன்னா பூவெல்லாம் போட்டு வீட்டை சாமி கும்பிட்றதுக்கு வந்து எல்லாமே வியாழக்கிழமையே ரெடி பண்ணிடுவேன். இதெல்லாம் முடிச்சேங்க. அதுக்கு வந்து எங்கள் மாமியார் பார்த்திங்கன்னாக்கா எனக்கு பலாக்கொட்டை வேக வச்சு கொடு அப்படின்னாங்க. ஓகே, இப்போ தான் தொடச்சி முடிச்சுட்டு அதை எல்லாத்தையும் எடுத்து போட்டேன். ஓகே, திருப்பி வச்சு பலாக்கொட்டையை போட்டு அவங்களுக்கு லைட்டாக தான் உப்பு வேணும். பலாக்கொட்டையை வேக வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாத்தோட வேலையும் அதுதான். இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் பொறுக்கி போட்டு பலன்னு தேய்ச்சி வைக்கணும். மலன்னு தேய்ச்சிட்டு எப்படா இது முடியும் எனக்கு. ஒரு சில டைமில் இப்போ தேய்க்க பார்த்திங்கன்னா தேய்ச்சிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அந்த பாத்திரம் இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். முதல்ல கிச்சனை முடிச்சாச்சுங்க. அவ்வளோதாங்க. வீட்டை தொடச்சாச்சு. வீட்டெல்லாம் நீட்டாக தொடச்சிட்டு அதாங்க வியாழக்கிழமை ஆனால் இந்த வேலையெல்லாம் செஞ்சால் தான் நீட் பண்ணால் தான் வந்து ஒரு திருப்தியே வருங்க. ஓகேங்க, இன்றைய நாள் வந்து ஒரு 12 மணிக்குள்ளே இந்த வேலைகள் எல்லாம் முடிச்சாச்சு. இனிமேல் குளிக்க வேண்டியது தான். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்